மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேறியது வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பிற்கு மத்தியில் நிறைவேற்றம். மாநிலங்களவையில் நிறைவேறிய வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு ஆதரவாக 128 உறுப்பினர்களும் எதிராக 95 பேரும் வாக்களிப்பு. 13 மணி நேர விவாதத்திற்கு பிறகு வாக்கெடுப்பு நடத்தி மசோதா நிறைவேற்றம். முஸ்லிம்களின் நிலம் உரிமைகளை பறிக்கும் நோக்கில் வக்ஃப் வாரிய மசோதா கொண்டுவரப்பட்டது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டிற்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு மறுப்பு. சட்டப்பூர்வ அமைப்பான வக்ஃப் வாரியத்தில் ஏன் முஸ்லிம்கள் மட்டும் இடம்பெற வேண்டும் எனவும் கேள்வி. क्योंकि विवाद तो सिर्फ मुसलमान आपस में सिर्फ नहीं होता है, वक्फ बोर्ड का जो विवाद होता है वो गैर मुसलमान के साथ भी होता है. तो आप चाहता है कि इसका निर्णय ट्राइब्यूनल और वक्फ बोर्ड में सिर्फ मुसलमान ही बैठे और हिंदू का साथ विवाद होगा, बाकी किसी धार्मिक ग्रुप के लोगों के साथ विवाद होगा, तो तय कैसे होगा? வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாத 2 உறுப்பினர்களின் தேவை என்ன இருக்கிறது என மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. திருப்பதி கோவில் பணியில் இஸ்லாமியர்கள் உள்ளனரா, ராமர் கோவில் அறக்கட்டையில் இஸ்லாமிய பிரதிநிதிகள் உள்ளனரா என அடுக்கடுக்காக கேள்வி. அனைவருக்குமான வளர்ச்சி என்று கூறும் பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வேறு கொள்கையை கடைபிடிக்கிறது. வக்ஃப் மசோதா கொண்டுவரப்பட்ட நோக்கம் தவறானது, தீங்கானது என மாநிலங்களவையில் திமுக எம்பி திருச்சி சிவா எதிர்ப்பு. Ma'am, you are here. Let me quote one Tirukkural. One of your favorite Tirukkural. அல்லல் பொட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை அழிக்கும் தேய்க்கும் படை. Sir, the tears that roll out of the people who suffer under a tyrannical rule, it will become flood and will dethrone the government. வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா என்பது அரசியலமைப்பின் மீதான வெட்கக்கேடான தாக்குதல். சமூகத்தை நிரந்தரமாக பிளவுபடுத்தி வைக்க வேண்டும் என்ற பாஜகவின் சதி எனவும் சோனியா காந்தி குற்றச்சாட்டு. வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு ஆதரவு அளித்த நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதள கட்சியிலிருந்து மூத்த தலைவர்கள் 2 ராஜினாமா. முஸ்லிம் மக்களின் நம்பிக்கையை இழந்து விட்டதாக கூறி அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகல். தென் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கோடை மழை. வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. ராமேஸ்வரம், கடையநல்லூர், சங்கரன் கோவிலில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம். நாகர்கோவிலில் ஓடையில் உடைப்பு ஏற்பட்டு தெருக்களை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பலத்த மழை. ரேஷன் கடைக்குள் தண்ணீர் புகுந்ததால் அரிசி, பருப்பு, சர்க்கரை மூட்டைகள் நனைந்து சேதம். தமிழ்நாட்டில் 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணிப்பு. தலைநகர் சென்னையில் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு. திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டு விடாதா என்று நினைக்கும் சிலரின் நப்பாசை ஒருபோதும் ஈடேறாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. தமிழ்நாட்டில் உள்ள இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்படாதா என்ற நப்பாசையோடு சில வெளிநபர்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்களோட எண்ணம் நிச்சயம் ஈடேறாது.
மாநிலங்களை அளிக்கிற மத்திய பாசிச ஆட்சிக்கு கூட்டாட்சி என்பதே அலர்ஜியாகிவிட்டது. பல்வேறு பரிமாணங்களில் வரும் பாசிசத்தை வீழ்த்தியாக வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறைகூவல். கூட்டாட்சி என்ற சொல்லே இன்னைக்கு ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு அலர்ஜியா இருக்கு, அலர்ஜியாவே ஆயிடுச்சு. மாநில உரிமைகளுக்காக பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. பிரதமரான நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி தான் மாநிலங்களை அழிக்கிற ஆட்சியா, மாநில மொழிகளை சிதைக்கிற ஆட்சியா, பல்வேறு தேசிய இன மக்களை ஒழிக்கிற ஆட்சியா, பல்வேறு பண்பாடுகளை கொண்ட மக்களோட நம்பிக்கைகளை சிதைக்கிற ஆட்சியா, ஒற்றையாட்சி தன்மை கொண்ட பாசிச ஆட்சியா இன்றைய பாஜக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. பொது உடைமை தோழர்களும் இதுக்காக குரல் கொடுக்கணும். இணைந்து போராடுவோம், பாசிசத்தை வீழ்த்துவோம். மத்திய அரசால் அதிகம் பாதிக்கப்படுவது தமிழ்நாடும் கேரளாவும் தான். மாநிலங்களே இருக்கக்கூடாது என்ற நினைப்பில்தான் வகுப்பு சட்டத்தை நள்ளிரவில் நிறைவேற்றியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். மாநில உரிமைகளுக்காக பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசோட எதிர்ச்சதைகிற தன்மையால அதிகமாக பாதிப்படைகிறவங்கள முதன்மையா இருக்கிறது நானும் நம்ம சகாவு பினராயி விஜயன் தான். மத்திய அரசின் நடவடிக்கைகள் கூட்டாட்சி தத்துவத்திற்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. மாநில அரசின் பெரும்பாலான விஷயங்களுக்கு உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டியிருப்பதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் குற்றச்சாட்டு. எல்லாருக்கும் வணக்கம். Many of the states ruled by parties other than the one running the union have faced this arbitrary action in the recent past and have been forced to move the apex court. அதிமுக சின்னம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்த ஆரம்பகட்ட விசாரணையை நடத்தி முடிக்க உரிய காலக்கெடுவை நிர்ணயிக்க வேண்டும். சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வழக்கு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் என்பது வெறும் புரளி. பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பேட்டி. நட்டாஜி சொல்லலாம், அமித்ஷாஜி சொல்லலாம், வேற யார் சொல்றது? சார், நீங்க புரளி கிளப்புறவங்க எந்த அளவுக்கு கிளப்புறீங்கன்னா பிரதமரையே மாத்திடுவாங்க. உங்களுக்கெல்லாம் புரளி கிளப்புறதுக்கு லிமிட்டே கிடையாதா? வகுப்பு திருத்த மசோதாவை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் தாவேக போராட்டம். சென்னையில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் போராட்டம் நடத்திக் கொள்ளலாம் என காவல்துறை அறிவுறுத்தல். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே டிராக்டர் மீது டாரஸ் லாரி மோதியதில் 3 மூதாட்டிகள் உயிரிழப்பு. வீட்டு உபயோகத்திற்கான அரிசி மூட்டைகளுடன் டிராக்டரில் பயணித்த போது பரிதாபம். சென்னை ஈக்காட்டு தாங்கலில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான திமிங்கல எச்சத்தை விற்க முயன்ற 3 பேர் கைது. எங்கிருந்து கடத்தப்பட்டது, யாருக்கு விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டது என்பது குறித்து வனத்துறை விசாரணை. தர்பூசணியில் செயற்கை நிறமூட்டிகள் பயன்படுத்தியதாக சென்னையில் எங்கும் கண்டறியப்படவில்லை. எந்த விதத்திலும் விவசாயிகளும் வியாபாரிகளுக்கும் தாங்கள் எதிரிகள் அல்ல என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் பேட்டி. தவறுக்குனால என்டையரா நம்ம விவசாயியே பாதிக்குது. எந்த விதத்திலையும் உணவு பாதுகாப்புத்துறை வந்து விவசாயிக்கு எதிரி கிடையாது. அல்லது கடை விற்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு நாங்க எதிரி கிடையாது. அன்னைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது கூட பழங்களை வந்து தரையில போட்டு வச்சிருந்ததுனாலதான் எலிகள் கிடைக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு டெம்பரவரி இந்த டேபிள் மாதிரி உங்களுக்கு போட்டு பழங்களை அது மேலே வச்சு பண்ணுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு அறிவுரை தான் நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம் இல்லையா. கெட்டுப்போன பழங்களெல்லாம் தான் நாங்கள் தூக்கி போட்டிருக்கோம் இல்லையா. நான் அழிச்ச பழங்களெல்லாம் எந்த பழத்திலையுமே கலர் கிடையாது. சென்னை மவுண்ட் ரோட்டில் உள்ள பிலால் உணவகத்திற்கு ஆய்வுக்கு வந்த உணவு பாதுகாப்பு அலுவலர் சதீஷிற்கு திடீர் உடல்நல பாதிப்பு. ஜீப்பில் அமர்ந்திருந்த போது செல்போன் அழைப்பு வந்ததும் திடீரென படபடப்பு ஏற்பட்டு வீட்டிற்கே திரும்பிச் சென்று விட்டதாக தகவல். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு. புகாரின் அடிப்படையில் செவிலியரை பிடித்து சுகாதாரத்துறையினர் விசாரணை. சென்னை செங்குன்றம் அருகே பொது கழிப்பறையை தூய்மைப்படுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் மூதாட்டி அடித்து கொலை.
காம்பவுண்ட் குடியிருப்பில் வசித்து வரும் தாய் மகளை கைது செய்து போலீசார் விசாரணை. தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே தினசரி புதிய எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை நாளை மறுநாள் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. மத்திய ஜல் சக்தி துறை அமைச்சர் CR பாட்டீலுடன் கர்நாடக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் சந்திப்பு. காவிரி நீர் பங்கீடு தொடர்பான விவகாரங்களில் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு இணக்கமாக செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தல். மேகதாது அணை திட்டத்தை தமிழ்நாடு எதிர்ப்பதும் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை கர்நாடகா எதிர்ப்பதும் என இருந்தால் பிரச்சினைகள் ஒருபோதும் தீராது. கர்நாடக முதலமைச்சர், துணை முதலமைச்சரிடம் மத்திய ஜல் சக்தி துறை அமைச்சர் CR பாட்டீல் திட்டவட்டம். பிரதமர் மோடிக்கு தாய்லாந்து பிரதமர் கொடுத்த சிறப்பு பரிசு. புத்தர் போதனைகளின் புகழ்பெற்ற தொகுப்பை கிஃப்டாக வழங்கினார். பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சென்ற தலைவர்களுக்கு தாய்லாந்து அரசு சார்பில் உணவு விருந்து. இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவில் கசப்புணர்வு அதிகரித்துள்ள நிலையில் பிரதமர் மோடி அருகே அமர்ந்திருந்த முகமது யூனுஸ் நீதிமன்றம் திருப்தி அடையும் வரை பட்டாசுகள் மீதான தடையை தளர்த்தும் பேச்சிற்கே இடமில்லை. தடையை தளர்த்த கோரி தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வேலைவாய்ப்பு கேட்டு பொக்காரோ இரும்பு எஃகு ஆலை முன்பு போராட்டம். போராட்டத்தை கலைத்த பாதுகாப்பு படையினர் உடனான மோதலில் ஒருவர் உயிரிழந்ததால் பதற்றம். ஆந்திராவில் போலீசாரின் வாகன சோதனையில் மூட்டை மூட்டையாக சிக்கிய கஞ்சா. 39 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 395 கிலோ கஞ்சா மூட்டைகள் பறிமுதல். லண்டனிலிருந்து மும்பைக்கு கிளம்பிய விமானம் துருக்கி நாட்டில் அவசரமாக தரையிறக்கம். 30 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்ததால் இந்திய பயணிகள் 200க்கும் மேற்பட்டோர் பரிதவிப்பு. இந்திய பொருட்களுக்கு 26% பதிலடி வரி விதிக்கும் அமெரிக்காவின் நடவடிக்கை பொருளாதாரத்தை சீரழித்துவிடும். ஆட்டோமொபைல் உள்ளிட்ட துறைகளுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என ராகுல் காந்தி எச்சரிக்கை. அதிபர் டிரம்பின் பதிலடி வரி விதிப்பு நடவடிக்கையால் ஆசிய பங்குச் சந்தைகளில் கடும் சரிவு. இந்தியாவிலும் சென்செக்ஸ் மற்றும் நிப்டி வீழ்ச்சியை சந்தித்தது. டிரம்பின் வரி விதிப்பால் சீனா, தைவான் உள்ளிட்ட வெளிநாடுகளில் செய்யும் 7 அமெரிக்க நிறுவனங்களுக்கு பின்னடைவு. ஆப்பிள், கூகுள், அமேசான், டெஸ்லா, ஃபேஸ்புக் உள்ளிட்ட நிறுவனங்கள் சந்தை மதிப்பில் $760 பில்லியன் இழந்தன. அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையால் அமெரிக்க பங்குச் சந்தைகளிலும் கடும் சரிவு. ஒரே நாளில் $1,70,000 கோடி இழப்பு ஏற்பட்டதால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. டிரம்பின் பதிலடி வரி விதிப்பிற்கு ஆளான நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா மிஸ்ஸிங். ஏற்கனவே 25% வரி விதிக்கப்பட்டுள்ள கனடாவும் மெக்சிகோவும் பட்டியலில் இடம்பெறவில்லை. ஆபரேஷன் முடிந்தது, நோயாளி சாகவில்லை, குணமடைந்து வருகிறார். உலக நாடுகளுக்கு பதிலடி வரி விதித்த நிலையில் அமெரிக்க பொருளாதாரம் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் சூசகம். அமெரிக்க பொருட்கள் இறக்குமதிக்கு 25% வரி விதித்து கனடா பதிலடி. இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக போர் மூழ்வதற்கான அறிகுறி என பொருளாதார வல்லுநர்கள் கணிப்பு. காசாவில் போர் காரணமாக பேக்கரி கடைகள் மூடல்.
தன்னார்வலர்கள் வழங்கும் ஒருவேளை உணவுக்காக மக்கள் கையேந்தி நிற்கும் அவலம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கட்சி அலுவலகத்திற்கு வெளியே மக்கள் போராட்டம். அரசுக்கு எதிராக போராடியவர்கள் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டதால் பதற்றம். ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழாவில் 2வது வெற்றி யாருக்கு? இன்றைய ஆட்டத்தில் மும்பை மற்றும் லக்னோ அணிகள் பல பரீட்சை. பிக்பாஸ் புகழ் தர்ஷன் நண்பர்களோடு சேர்ந்து தாக்கியதாக உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகன் புகார். இருதரப்பிலும் புகார் அளிக்கப்பட்டதால் சென்னை ஜே நகர் காவல் நிலைய போலீசார் விசாரணை. திருப்பதி காளஹஸ்தி கோவிலில் நடிகை பூஜா ஹெக்டே வழிபாடு. தீர்த்த பிரசாதங்கள் மற்றும் ஆசி வழங்கிய வேத பண்டிதர்கள். சென்னை திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றம். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம்.